திருச்சிற்றம்பலம். அபிராமி அந்தாதி 64வது பாடல். வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி அன்றி பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே அப்படின்ற. முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்ற, வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் அப்படின்ற. பலி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க மேல அன்பு செலுத்தி வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படின்ற. வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன், அவர்களிடத்தில் நான் அன்பு செய்ய மாட்டேன், அதுல நான் அதிகமா ஈடுபாடு கொள்ள மாட்டேன் அப்படின்ற. அடுத்து சொல்ற, உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், உனக்கே உன்னிடத்தில் தான் நான் அதிக அன்பு கொண்டிருக்கிறேன், உன்னிடத்தில் மட்டும்தான் நான் அன்பு செய்வேன் அப்படின்னு சொல்ற. நின் புகழ்ச்சி அன்றி பேனேன், எப்பொழுதுமே உன்னை மட்டும்தான் நான் புகழ்ந்து கொண்டிருப்பேன், உன்னுடைய பெருமையை மட்டும்தான் நான் புகழ்ந்து பேசி கொண்டிருப்பேன் அப்படின்ற. நின் புகழ்ச்சி அன்றி பேனேன், வேற எதையும் நான் பேச மாட்டேன், உன்னுடைய புகழ் வார்த்தையை தான் நான் பேசி கொண்டிருப்பேன் அப்படின்ற. ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காணே இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே அப்படின்ற. ஒரு பொழுதும், எப்பொழுதுமே, காலையிலையும் சரி மாலையிலையும் சரி இரவுலையும் சரி எப்பொழுதுமே உன்னுடைய திருமேனி பிரகாசத்தை தான் நான் தரிசனம் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்ற. இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே அப்படின்ற. இரு நிலம்னா பெரிய நிலம், இந்த பரந்த பெரிய நிலம். திசை நான்கு திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளிலும் ககனம்னா இந்த அண்ட சராசரங்கள், இந்த உலகம். ஆக இந்த பரந்த உலகத்தையும் சரி இந்த பரந்த பூமியிலையும் சரி இந்த பரந்த இந்த பெரிய பூமியிலையும் அடுத்து இந்த 4 திசைகள்லையும் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாத்துலயுமே எப்பொழுதுமே உன்னை மட்டும்தான் நான் தரிசித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்றார். ஆக இதனாலதான் அவர் ராஜா கேட்கிற பொழுது இன்னைக்கு தை அமாவாசை, ஆக இன்றைக்கு என்ன திதி என்று கேட்கிற பொழுது பௌர்ணமின்னு சொன்ன. தை அமாவாசை அன்னைக்கு அவர் பித்திருக்கடன் செஞ்சுட்டு வருவார் இல்லையா, அப்போ அபிராமி பட்டரை பார்த்து கேட்கிற பொழுது இன்னைக்கு என்ன திதின்னு சொல்லி கேட்கிற பொழுது பௌர்ணமின்னு சொன்னார் இல்லையா. அது ஏன் சொன்னார்னா, இவர் எல்லா இடத்துலயும் அபிராமியத்தானே பாக்குறார், அவருடைய மனக்கண்ணுல கூட அந்த வெளிச்சத்தை தான் பாக்குறார். அதனாலதான் வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி அம்மாவினுடைய அந்த பிரகாசத்தை தான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், தரிசித்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் ராஜா கேட்ட கேள்விக்கு பௌர்ணமின்னு சொல்லி இருக்கிறார். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.